நண்பர்களை ஒருத்தன் கேசரி சாப்பிட்டு வந்திருக்கான். அவன்கிட்டே அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்போம். என்ன நண்பா, உப்புல கேசரி கொஞ்சம் கம்மியா? கேசரியில் உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, மசாலா பள்ளி தூவிட்டாங்க. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. அதாவது இப்போ என்னன்னா, கேசரி படத்தோட ரீமேக்காக தான் ஜனநாயகன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பஸ்லாம் வருது. அது வந்து ஒரு அசம்ஷன் தான். அப்படி இருந்துச்சுன்னா நல்லது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா, நான்லாம் நல்ல மூவிஸே இன்னும் நிறையா மூவி பார்க்கலடா. போய் அண்ணாக்காக இந்த மூவியெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. படத்தோட ரீமேக் ரைட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வாங்கியிருக்காங்க. மேபி அந்த குட் டச் பேட் டச் அந்த போர்ஷன்காண்டி மட்டும் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு வாங்கியிருக்கலாம் நீங்கள் நம்பிட்டுருங்க. ஏன்னா ஜனநாயகனோட கிளிம்ஸாக இருக்கட்டும், இல்லை அவரோட பேராக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே ஒத்து போகுது. அவ்வளோதான், வி ஆர் குக்ட். விஜய்க்கு வந்து எப்போயுமே பார்த்தேன்னா அந்த ரீமேக் மூவிஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து எப்போயுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கு. கில்லியாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், போக்கிரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவரோட ரீமேக் பண்ண மூவிஸ் எல்லாமே அவரோட ஃபிலிமோகிராஃபியில் வந்து ஒரு நல்ல மைல் ஸ்டோன். கலெக்ஷன் வைஸாகவும் சரி, படம் வைஸாகவும் சரி, நல்ல ரிசப்ஷன் வந்து கிடச்சிது. மேபி அந்த மாதிரி கடைசி படமும் ஒரு சென்டிமெண்ட் காண்டி ரீமேக்காக பண்ணலாம் அப்படின்னு மேபி நினச்சிருக்கலாம். இல்லை அவர் நினச்ச அந்த சில எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த படத்தில் இருந்திருக்கலாம், அதுக்காக வாங்கியிருக்கலாம். இப்போ படத்துக்குள்ளே போவோம். போங்க, போயிட்டு வாங்க. இது வந்து ஒரு பாலையா மூவி. ஸோ நம்ம சில விஷயங்களை எதிர்பார்க்கவே கூடாது. இந்த படத்தில் ஃபிசிக்ஸ், bro I don't care, லாஜிக், I don't care. தெலுங்கு சினிமான்னு சொன்னோன்னே எல்லோரும் சிரிப்பீங்க, எல்லோரும் கேவலமாக பார்ப்பீங்க, இதெல்லாம் ஒரு படமான்னு கேட்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அங்கே உள்ள டேரக்டர்ஸ் இருக்காங்களே, இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு மெட்டாஃபர் ஒன்று இருந்துச்சு. என்னென்னா, கேசரி வந்து அவரோட பொண்ணு விஜிக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்பாரு. அதில் வந்து என்ன இருக்குன்னா, இந்த சைடு ஒரு பொண்ணு சிலை இருக்கும், இந்த சைடு உலகம் இருக்கும். அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த உலகம் வந்து கேசரியை குறிக்கிற மாதிரி இருக்கும், அந்த பொண்ணு வந்து ஸ்ரீலீலாவை குறிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பொண்ணோட உலகமே அவர் தான் அப்படின்றத அந்த ஃப்ரேமில் வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. Not a joke, brother. It's not a joke. படத்தோட ஸ்டார்டிங்கே ஜெயிலுக்கு ஒரு கும்பல் ஒருத்தர போகிறதுக்காண்டி துரத்திட்டு வராங்க. துரத்திட்டு வரும்போது பக்கெட்டில் இருக்க தண்ணியை தட்டி விட்டுறாங்க. அந்த பக்கெட் தண்ணி யார் பிடிச்சி வச்சாங்கன்னா ஒரு தாத்தா பிடிச்சி வச்சுருந்துருக்காரு. இப்போ அந்த தாத்தாவுக்கு நடந்த அநீதியை தட்டி கேட்கறதுக்காண்டி அங்கே ஒருத்தன் வரான். யூத்தா, கேரிஸ்மேட்டிக்கா, கண்ணில் நெருப்போட, காலில் செருப்போட, அவர் பேர் தான் த ஒன் அண்ட் ஒன்லி நீலமுண்டை காமெடி அப்படி போடுங்க. காமெடி நீலகண்ட பகவத் கேசரி. அதே ஜெயிலில் வந்து ஹெட் ஆஃபீஸராக சரத்குமார் வேலை பார்க்குறாரு. பகவந்த் கேசரியோட பழைய கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும் போது அவர் நல்லவர். அவருக்கு ஏது அந்த 49 கொலை பண்ணதான், என்னதான் இருந்தாலும் அவர் பண்ண காரியம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி பண்ணியிருப்பாருன்னு தெரியும். சரி, ஓகே, ரைட்டு. ஸோ அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பகவந்த் கேசரி வந்து சரத்குமாரோட வீட்டுக்கு வந்து போகிறாரு. சரத்குமார் வந்து அவரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சம்திங் வாங்கிட்டு வர்றப்ப அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆகிறப்ப அவர் அப்படியே இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து பகவந்த் கேசரி வந்து மகாலாக நினச்சி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. நான் ஸ்ரீலீலா தான் ஹீரோயினாக இருப்பானோன்னு நினச்சேன். நல்ல வேளை மகளா போட்டாங்க. இந்த படத்தில் வந்து அந்த விஜய் கேரக்டருக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கும். இந்த படத்தை வந்து எதனால் வாங்கியிருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு பெரிய ரீசன் வந்து அது பின்னாடி இருக்கும். ஒரு சீனில் வந்து என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஆங்ஸைட்டியில் வந்து துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு அணில் வந்துருக்கும். அந்த அணிலை பார்த்து தான் பயந்துருப்பாங்க. அப்போ ஒரு பாட்டு வரும். பிஜு பாப்பா அங்க பாரு, அங்க ஓடுது பாரு. அணிலே அணிலே உஷா உஷ் சத்தத்தை போடாதே. ஸ்ரீலீலா வளர்றாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நேராக போலீஸ் வண்டியிலே விட்டுடுறாங்க. இப்போ 2 பேரும் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஸ்ரீலீலா வந்து டேரெக்டாக கேசரியை கூப்பிட்டா பிரச்சனையாயிரும்ட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஆண்டியை கூப்பிட்றாங்க. அவங்க யாருன்னா காச்சாயினி. அவங்க ஷார்ட்டாக காச்சின்னு கூப்பிடுவாங்க. அவங்க வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த போலீஸ்கார் வந்து அவங்க வாயை அடைச்சிடுறாரு. இதுக்கப்புறம் தான் திரும்ப இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்காண்டி பகவந்த் கேசரி வர்றாரு. அவர் வந்து பொறுமையாக தான் பேசி பார்க்குறாரு. அவர் நினச்சிருந்தா அவரால் என்னென்னமோ பண்ண முடியும், ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணல. இதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் போய் ஒரு டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறான். டீயும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. டீயை வாங்கிட்டு வந்து வச்சக்கப்புறமா என்ன சொல்கிறான்னா, டீ வந்து சூடாகவே இல்லை, விரல் விட்டா விரல் உரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கோவமாகிறாரு. கோவமாகி பக்கத்தில் உள்ள பாட்டில் வந்து உடைக்கிறாரு. உடச்சி அப்படியே அவன் மேலே வந்து ஊற்றி விட்டுறாரு. பக்கத்தில் அப்படியே லைட்டரை எடுத்து அவர் வந்து அப்படியே கொளுத்திடுறாரு. இப்போ வந்து நான் என்ன நினச்சேன், இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பயங்கரமாக இன்னும் 1 மாதம் நடக்க போகுது போல அப்படின்னு நினச்சா, சிம்பிளாக என்ன பண்ணுறாருன்னா, அந்த டீயை எடுத்து அதில் சுட வைக்கிறாரு. எவ்வளோ நல்ல மனுஷன் இவர் வந்து, எவ்வளோ நல்லவர் அப்படின்றத வந்து இந்த சீனில் வந்து ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பான்.
இவனுங்க வந்து நார்மலாக அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் ஹீரோயின் வைக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா. ஆனால் இவங்க அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் இவனை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார். இந்த படத்தில் காட்சி வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கேரக்டர். இப்போ வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்னால் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு செஷன் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு தெரப்பி வந்து கொடுப்பாங்க. ஆனால் தெலுங்கு சினிமாவில் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து எப்போயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவாங்க. இது அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. கேசரி வந்து அவங்களுக்கு தெரப்பி கொடுத்துக்கிட்டு இருப்பார். அகைன் ஒரு ப்ராப்ளத்தில் ஸ்டீலில் மாட்டிக்கிறாங்க. அதில் என்ன வேலையே இல்லைடா. அந்த ப்ராப்ளத்தில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மறுபடியும் அந்த ஆன்சைட்டி ஃபோபியா வருது. இந்த விஷயத்தை அவங்க வந்து கேசரிட்ட வந்து மறைக்கிறாங்க. இருந்தாலும் கேசரிக்கு அந்த விஷயம் தெரிய வருது. தன்னோட மகளை யாரோ பயமுறுத்திருக்காங்கன்னு தெரிய வருது அவருக்கு. ஸோ அந்த பயமுறுத்தினவனுக்கு பயத்தை காட்டுறதுக்காண்டி கேசரி அவங்க வீட்டுக்கே போகிறாரு. அவர் வீட்டுக்கு வந்து போனதுக்கப்புறம் வில்லன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். சொல்லிக்கிட்டு இருக்கப்ப கேசரி வந்து அவரோட அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதை வந்து அந்த இடத்துல சொல்லுவார். ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, நீ யாருன்னு கேட்டால் உனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, உனக்கு எவ்வளோ பணம் இருக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ என்ன பிடுங்கணுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் கொஞ்சம் மென்டல். இப்போ அந்த வில்லனுக்கு வந்து பயத்தை காட்டுறதுக்காண்டி உனக்கு சத்தியமங்கலம் கொடூர கொலைகள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் அப்படி போக சொல்லுங்க, இல்லை நான் கூட அங்கே போய் நிற்கிறேன் மேடம், சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் ஒரு கதைன்னு கேட்டால் காலில் வேற விடுவான். சரத்குமாருக்கு ஸ்ரீலீலா சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்கள ஆர்மிக்கு அனுப்பணும்னு ஆசை. சின்ன வயசுல இருக்கும்போதே அவருக்கு சின்ன வயசுலேயே அனுப்பணும்னு ஆசை இல்லை, சின்ன வயசுலேயே இருக்கும் போதேன்னு தான் சொன்னேன். இப்போ எல்லா அண்ணா படங்கள்லையும் இன்ட்ரோல் சீனில் ஒரு பயங்கரமான ஒரு சீன் இருக்கும். வில்லன் வந்து என்ன பேசினாலும் ஐ எம் வெயிட்டிங், அவ்வளோதான். இந்த படத்தோட இன்ட்ரோல் சீனில் இதே மாதிரி வில்லன் வந்து என்னென்ன பேசுவான். அப்போ வந்து இவர் என்ன சொல்லுவாருன்னா, ப்ரோ ஐ டோன்ட் கேர். ஒரு சீனில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆட்டோக்காரர் வந்து ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணிடுறாரு. அதை பார்த்துட்டு பாலையா வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பக்கத்து காம்பவுண்டு போகிறாங்க. ஒரு ஸ்கூல் வருது, ஆடிட்டோரியத்தில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்கிட்ட வந்து இங்கே தோற தப்பு அங்கே தோற தப்பு அப்படின்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே இருக்க பேரண்ட்ஸ்கிட்ட பொண்ணுங்களை எப்பயுமே புலிக்குட்டி மாதிரி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. எப்பயுமே பொண்ணுங்களை வந்து புலிக்குட்டி மாதிரி வளர்க்கணும். பசங்க வந்து எப்படி வளர்ந்தாலும் பரவாயில்ல, பொண்ணுங்க புலிக்குட்டியாக தான் இருக்கணும், அவங்க தான் அடித்து துரத்தணும். பசங்க எப்படி வளர்ந்தாலும் பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் உட்காந்து அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. அதான் எனக்கு புரியவே இல்லை, ஏன் அழுகிறாங்க, எதுக்கு அழுகிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு சீனில் என்ன ஆகும்னா, கேசரியை வந்து கன் பாயிண்டில் ஒரு 30-40 பேர், 30-40 இல்லை 100-1000 பேர். ஆமாம், எப்போ அடித்தாலும் அவர் 100-1000 பேரை தான் அடிப்பார். அந்த மாதிரி ஒரு 100-1000 பேர் வந்து அவரை வந்து லாக் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராரு. நம்ம செட்டப் அண்ட் பே ஆஃப் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, அதுக்கான செட்டப் இருக்குல்ல, அதுக்கான செட்டப் வந்து இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தவரை காப்பாற்ற வரல. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, திரும்ப வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார் அவருக்கு. அப்போ வந்து வரும் என்னென்னா, கேட்லிங் கன்று வரும், இந்த கைதியில் யூஸ் பண்ண கன்று வரும், கேஜிஎஃப்ல யூஸ் பண்ண கன்று வரும். நான் வந்து அந்த மொமெண்ட் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பெரிய ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படியே வச்சுட்டு ஸ்பேனர் வச்சு தட்டுவார். அது அப்படியே பறந்துட்டு போகும். 40 பேர் 50 பேரை பறப்பாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து தெலுங்கு சினிமான்றது வந்து அவங்க சீன் பை சீன் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பல தடங்கல்களை தாண்டி பல மோட்டிவேஷன் பாடல்களை போட்டு, அதுவும் தமிழ் டப்பிங்கில் பயங்கரமாக எழுதியிருந்தாங்க லிரிக்ஸ். எல்லாரும் போய் கண்டிப்பாக கேளுங்க, ஒரு பயங்கர மோட்டிவேஷன் கிடைக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து ஆர்மி ஆகணும்னு நினைக்கிறப்ப திரும்ப வில்லன் வரான், வந்துட்டு இவங்களை வந்து கொல்லணும்னு நினைக்கிறான். அப்போ வந்து பாலையா வந்து அது வரையும் அடி வாங்கி நான் பார்த்ததே இல்லை. இப்போ லாரியே மோதினாலும் எதுக்கு டேமேஜ்னா லாரிக்கு தான் டேமேஜ். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து நடிக்கிறாரு. எதுக்காகனா, தன்னோட பொண்ணு வந்து அப்போயாச்சும் அந்த ஆங்ஸைட்டி ஃபோபியா அது எல்லாமே போய் திரும்ப இதுக்காண்டி நம்மளை காப்பாற்றுறக்காண்டி வருவா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி நடக்குது. 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, வில்லன் வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்மி ஆகுறாங்க. அதோட படமே முடிஞ்சிருது. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இதுக்கப்புறமா இதில் சில விஷயங்கள்லாம் இருக்கும். தெரிஞ்சும் தெரியாமல் கூட யாரும் இந்த படத்தை போயிடாதீங்க, அப்படிலாம் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். இவன் சொல்கிறத கேட்காதீங்க. இவன் வந்து ஒரு வாரிசு நம்பாதீங்க. இப்போ இந்த படத்துக்கும் ஜனநாயகனுக்கும் மேபி என்ன மாதிரி யார் ரோலை யார் பண்ணலான்னா, அந்த கேசரியோட ரோலை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம். ஏன்னா அந்த பேருக்கே அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்குது. அது வந்து என்னது, வேறு யாருக்குமே பண்ண நீலகண்ட பகவந்த் கேசரி. இங்கே வந்து என்னது தளபதி. அது மோஸ்ட்லி அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அந்த லிரிக்ஸ் சாங்கில் கூட வந்துருச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்ரீலீலா கேரக்டர் வந்து மமிதா பைஜு வந்து பண்ணலாம். பூஜா ஹெக்டே கேரக்டர் வந்து அங்கே காஜால் கேரக்டர், காட்சாயினி கேரக்டர் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த நரேட்டர்னாலே இங்கே யார் இருப்பா, மேபி ஜிவிஎம் கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட பேஸ் வாய்ஸில் சார் இந்த மாதிரி ஒன்று இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா அது செம்மையாக இருக்கும்.
எதனால வந்து மேபி விஜய் வந்து சூஸ் பண்ணியிருப்பாருன்னா அவர் பாலிடிக்ஸ் வேற போகிறாரு. இந்த படத்துல நிறைய பாலிடிக்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது. மேபி அந்த சென்டிமெண்ட்ஸாக இருக்கலாம். விஜய் வந்து எப்போயுமே அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆயிரும் அவரோட படத்தில் எல்லாமே. மேபி அந்த மமிதா பைஜு கேரக்டர் வந்து பொண்ணாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தங்கச்சியாக கூட இருக்கலாம் மேபி. அதே மாதிரி மற்ற சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அவர் போலீஸாக இருக்கார், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் எதிர்க்கிறாரு. மேபி அதுக்காண்டி எடுத்துருக்கலாம். ஹச் வினோத் வந்து ஏன் எடுத்திருக்காரு நான் டவுட் வந்துட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு. அந்த விஷயத்துக்காண்டி நம்ம அவரை எவ்வளோ கலாய்ச்சிருக்கோம். அதுலேருந்து எவால்வ் ஆகி அம்மாவை பார்த்து 6 வருஷம் ஆச்சு அப்படின்ற நிலைமைக்கு வந்து அவர் மாறி இருக்காரு. இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு தான். நான் வந்து ஹச் வினோத்தை வந்து நம்புகிறேன். கடைசி படம் எப்படியாச்சும் ஒழுங்காக எடுத்துருக்கேன். நம்ம சேனல்லையே நம்ம வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம் விஜய் பற்றி. 2 வீடியோவுமே ரோஸ்ட்டு, ரேண்ட்டு, கலாய்க்கிறது அந்த மாதிரி மோடில் தான் போட்டிருக்கோம். இவனுக்கு வந்து நம்மளை எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மேபி ஜனநாயகன் வந்ததுக்கப்புறம், இல்லை ஜனநாயகனுக்கு முன்னாடி கண்டிப்பாக விஜய்க்கு ட்ரிபியூட்டாக ஒரு வீடியோ வரும். அதே மாதிரி மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு வீடியோ வரும். அப்போ தெரியும் நாங்கள் வந்து உண்மையான ஃபேன்மா இல்லையா அப்படின்றது. ப்ரோ ஹானஸ்டா இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் இருக்கு?